இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரியாணிக்கு அப்புறம் புளி சாதமா? இருங்க வலிமா. அத்த நீ சாப்பிட்டியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப என்ன பண்றது? இந்தா சாப்பிடு. தட்டுக்கட்டு தட்டிடுறா. ஒரு ஸ்பூன் போதும். டேய், உனக்கு புளியோதரைனா எவ்வளவு பிடிக்கும். போதும் போதும். சரி சாப்பிட்டு போட்டுக்கோ. சாப்பிடுங்க. சாப்பிடு. பிரியாணியோட டேஸ்ட் நாக்கிலேயே நிக்குன்னு பார்த்தா நடுவில் இந்த புளியோதரை கொடுத்து இந்த அத்தை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய், ஏன்டா சாப்பிடாம முனைகிட்டே இருக்க? சாப்பிடு முதல்ல. சாப்பிடு. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? சாப்பிடுறா. நல்லா இருக்குல்ல? சாப்பிடு. ஆமா, ஏதோ பிரியாணி வாசனை வருதுல்ல? அது நீ சமையல்ல வர வர ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, நீ செஞ்ச புளிசோர பிரியாணி ஸ்மெல் வருது. எல்லா ஸ்மெல்லும் இதுல இருந்து தான் வருதுன்னு வையேன். சரி சாப்பிடு. என்ன சொன்னாலும் நம்புது. வலிமா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறேன். ஒரு வாய் சாப்பிடுங்க. பிளான் பண்ணி தள்ளி விட்டாயா? இதே பிளான நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அத்தை இந்தா, நான் ஒரு வாய் கொடுக்கிறேன். டேய் டேய், சாப்பிடுறா. அவ கொடுத்தா மட்டும் தான் நீ சாப்பிடுவேன். நான் இப்ப சாப்பிடுறா. ஷோ, கொஞ்சம் தான். இந்தா, நீயே சாப்பிடு. சரி, நான் இங்க இருந்தேனா இருக்கிற எல்லாத்தையும் எனக்கே ஊட்டி முடிச்சிருவீங்க. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். சாப்பிடு, போட்டு சாப்பிடு. மரா, நான் சும்மா ஒன்னும் வள்ளிமாவ அம்மான்னு சொல்லல. ஒரு அம்மாக்கு இருக்கிற எல்லா குணமும் அவங்க கிட்ட இருக்கு. தெரியுமே. இவங்க இடத்துல வேற யாரையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாதுடா. இவங்க மனசுக்கு என்னைக்குமே கஷ்டம் வராத மாதிரி நம்ம நடந்துக்கணும், புரியுதா? என்ன இருந்தாலும் பிரியாணிக்கு அப்புறம். ஏய், சாப்பிடு. போடி. அவங்க ஆசையா கொண்டு வந்தாங்க, சாப்பிடு. இல்லன்னா நான் வள்ளிமாவை கூப்பிட்டுருவேன். அதுக்கு புளிசோரே பெட்ரு. அண்ணே, நம்ம சொந்த பந்தங்களுக்குலாம் நாங்களே சொல்லிட்டோம். இங்க உங்களுக்கு பக்கத்துல பழக்க வழக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நீங்க சொல்லிடுறீங்களாண்ணே? சொல்லிடுறேம்மா. இல்லண்ணே, எனக்கு யாரையும் பெருசா தெரியாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்தா நல்லா இருக்கும்ல. மச்சான் மச்சான். இந்த மச்சாங்கிற வார்த்தைக்கு மட்டும் உருவம் இருந்துச்சுன்னா அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன். இங்க வாங்க மச்சான். இப்ப எனக்கு ஃபங்க்ஷன் பண்றோம்ல. என்ன ஃபங்க்ஷன்? கர்ப்பமா இருக்கிறதுக்கு மச்சான். அதுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் மச்சான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க சொல்லிடுறீங்களா? ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம்? பாருங்க மாமா. ஏய், கடையில இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீயே போய் சொல்லிடு. ஐயோ அப்பா, நான்லாம் டேய் சொல்ற. மச்சான், மாமா சொன்னதை மறந்துடாதீங்க. கூட்டம் அதிகமா இருக்கணும், யாரையும் விட்டுறாதீங்க. அப்புறம் நாளை பின்ன அவங்க வீட்டுல ஏதாச்சும் நல்லது கெட்டதுன்னா அவங்க முகத்திலே நான் முழிக்க முடியாது, சங்கடமா போயிரும். சொல்லிருங்க மச்சான். அம்மா வா போய் வேலையை பாப்போம். வலியம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? நம்ம ஏற்கனவே பண்ண விஷயம்தான். சொல்லுடி. இந்த வீட்ல கர்ப்பமான பொண்ணுங்க கோவில்ல சில பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஹெவியா பெரிய பரிகாரமா பண்ண சொல்லுவோம். அது தாங்க முடியாம அவ வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கலாம்ல. நல்ல ஐடியா தான். கோவில் சாமினா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. ஆமா வீரா, நாம இருக்கிற நிலைமைக்கு நல்ல ஐடியாவா கெட்ட ஐடியாவான்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இப்போ எதுவா இருந்தாலும் முதல்ல செஞ்சு பாத்துருவோம். சரிடா, செஞ்சு பாத்துருவோம். வெரி குட் பிருந்தா, வெரி குட். இவங்க எதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க? சித்தி, என்ன? எதுக்கு வீராக்காவ மாற மச்சானும் ஆட்டோல நமக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க?
கோயில நம்ம கொத்தாசியா இருக்கிறதுக்காக நான் தான் அவங்கள வர சொன்னேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆஹா ஒன்னும் இல்ல, வரட்டும் வரட்டும். கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணுதுங்க. என்ன பண்றது? டிரைவர் என்ன சொல்லுமா. அந்த பூஜை சாமா கடையில நிறுத்துறீங்களா? சரிங்கம்மா. எதுக்கு விஜி? சித்தி இல்ல, பூஜை பொருள் எல்லாம் வாங்க வேணாமா? அதெல்லாம் கோயில் பக்கத்துலயே வாங்கிக்கலாம், எல்லாம் கிடைக்கும். இல்ல சித்தி, அங்க இருக்குமோ இல்லையோ, இந்த கடையில இருக்கும், வாங்கிக்கலாம். நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இங்கதான் வாங்கிட்டு போவேன். அண்ணா நீங்க நிறுத்துங்கண்ணே. சித்தி நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? நானா? ஆமா சித்தி, உங்களுக்கு தானே என்னென்ன பூஜை செய்யணும்னு எல்லாம் தெரியும், அதுக்காகத்தான் சொல்றேன். கண்மணி வா. அக்கா நீங்களும் துணை கூட போயிட்டு வரேன். சரி சரி. வா. ஹலோ. மாமா நான் விஜி பேசுறேன். சொல்லுமா. நம்ம வீட்ல யாராவது கர்ப்பமா இருந்தா அம்மன் கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும்னு வலிச்சித்தி சொன்னாங்க. இப்ப அங்கத்தே போயிட்டு இருக்கோம். மாமா நீங்களும் வரீங்களா? எனக்கு வேலை இருக்குமா. மாமா நம்ம அத்தை இதெல்லாம் செஞ்சாலா? இல்லையம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இல்ல நம்ம குடும்ப பழக்கம்னு என்கிட்ட வலிச்சித்தி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையம்மா. சும்மா சாமி கும்பிட கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சரிங்க மாமா. சரி. கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணுதுங்க. எப்படியாவது டைம் ஓட்டணும். விஜி சீக்கிரம் குடி, கோயிலுக்கு போகணும். அண்ணா சொல்லுங்க. காலி இன்னொரு இளநீ. சரிம்மா. இன்னொரு இளநீ வெட்டுப்பா. இது ரெண்டா வெட்டுங்க.